வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல்ல ரீசன்ட் பீரியட்ல அரசியல் கட்சிகள் சம்பந்தமா நம்ம பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இவங்களுடைய ஐடியாலஜி, அவங்களுடைய ஸ்ட்ரென்த், வீக்னஸ், அவங்களுடைய சக்சஸ், ஃபெயிலியர், அதெல்லாம் ஓவரால் பொலிட்டிக்கல் டைனாமிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ், பிஜேபி, திராவிடியன் பார்ட்டிஸ், இதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த வீடியோல நம்ம எந்த கட்சி சம்பந்தமா அனாலிசிஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி என்டிகே சம்பந்தமா வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி என்னால வீடியோ பண்ண முடியல. இந்த வீடியோல என்டிகேவை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ என்டிகேனுடைய ஐடியாலஜி, என்டிகேனுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அதாவது பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, ஃபியூச்சர்ல இந்த பார்ட்டியினுடைய growth எப்படி இருக்கும், அவங்க என்னெல்லாம் பண்ணலாம், இதை இந்த வீடியோல நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல நம்ம பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் டைனமிக்ஸை இன்டெப்தா டிஸ்கஸ் பண்ண போறோம். எந்த ஒரு பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றதோ இல்ல அப்போஸ் பண்றதோ நம்முடைய வேலை கிடையாது. சரி, இப்போ என்டிகேவை பத்தி இனி தேதியில உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் தர வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய பார்ட்டி இந்த என்டிகே. இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப ஃபேமஸாக இருந்தாலும் இந்த கட்சி பல வருடங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. ஆனால் ரீசன்ட் டைம்ல 2010 இந்த வருஷத்துல சீமான் அவர்களுடைய லீடர்ஷிப் கீழே ரிவைவ் ஆன கட்சி தான் இந்த என்டிகே. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த பொலிட்டிக்கல் எவல்யூஷன் கவனிச்சிங்கன்னா 1967 வரைக்கும் காங்கிரஸ் ரூல் இருந்துச்சு. காங்கிரஸ் ரூல் முடிஞ்சு 1967 அப்புறம் திராவிடியன் பார்ட்டிஸ் ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமான ரெண்டு கட்சிகள் டிஎம்கே, ஏடிஎம்கே. ஸோ இன்னைக்கு டேட் வரைக்கும் இந்த திராவிடியன் பார்ட்டிஸ்னுடைய ரூல் தான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 3ஆவதா 4ஆவதா பார்ட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பிஎம்கே, எம்டிஎம்கே, விசிகே, டிஎம்டிகே, அதுக்கப்புறம் ரிவைவான என்டிகே, மக்கள் நீதி மையம், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். இந்த கட்சிகள் ஆல்டர்னேட்டிவா வரும்பொழுது அவங்களுடைய கொள்கை என்ன, அதாவது ஐடியாலஜி, இதை முன்னெடுத்து வைப்பாங்க. அது இல்லாமல் இவங்க பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா இஷ்யூ பேஸ்டா இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு விவகாரம் அதை முன்னெடுத்து வைப்பாங்க. உதாரணத்துக்கு மாநிலத்தில் ஊழல் இருக்கக்கூடாது, வளர்ச்சி இருக்கணும், அது இல்லாமல் மக்களுடைய மேம்பாடு, இதெல்லாம் முன்னெடுத்து வைப்பாங்க. ஸோ ஐடியாலஜி இருக்கும், இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ் இருக்கும், இது வழக்கம். ஆனா நாம் தமிழர் கட்சி நீங்க ஒத்து பாத்தீங்கன்னா ஐடியாலஜி அவங்க முன்னெடுத்து வச்சிருக்காங்க, தமிழ் நேஷனலிசம். அது இல்லாம அந்த இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு வைடு பிராட் ரேஞ்ச் ஆஃப் இஷ்யூஸை முன்னெடுத்து வச்ச கட்சி பாத்தீங்கன்னா அந்த நாம் தமிழர் கட்சி. உதாரணத்துக்கு வேளாண்மை, சுயசார்பு, பெண்கள் நலன், பெண்கள் உரிமை, ஒடுக்கப்பட்டோருடைய உரிமை, மாநிலத்துக்கான உரிமை, இதெல்லாம் எடுத்து சொன்ன ஒரு கட்சி என்டிகே. ஸோ ஒரு நியூ பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் இதையே முன்னெடுத்து வச்சாங்க என்டிகே அப்படின்னு நான் சொல்லுவேன். பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம்ல என்டிகேவை எங்க வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண அந்த டேட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல நம்ம வைக்கலாம். காரணம் என்னன்னா அவங்க முன்னெடுத்து வச்ச அந்த பாலிடிக்ஸ் வந்து ஒரு ரெவல்யூஷனரி பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ், சோசியலிசமை பேஸ் பண்ணி எடுத்துட்டு வரப்பட்ட பாலிடிக்ஸ். ஸோ ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி பாலிடிக்ஸ் இருந்தாலும் ஓவரால் வேல்யூஸ் வச்சு பார்க்கும்போது இது லெஃப்ட்ல தான் வரும். அது இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் நான் என்ன சொல்லுவேன்னா அந்த கிளாரிட்டி, தெளிவு. ஸோ அந்த கிளாரிட்டினால தான் நிறைய யங்ஸ்டர்ஸ் என்டிகேவை நோக்கி போயிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ யூத் சப்போர்ட்டை பெரிய அளவில் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு கட்சி இந்த என்டிகே. அது இல்லாம என்டிகே ஸ்டார்ட் பண்ண அந்த பீரியட்ல நீங்க பாத்தீங்கன்னா சினிமாவை அவங்க அதிகமா விமர்சனம் பண்ணாங்க. ஜெனரலா நம்ம ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல இந்த மேட்டரே பாத்தீங்கன்னா ஒரு டேபுவா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேட்ல சினி ஃபீல்ட்ல இருந்து அரசியலுக்கு வந்து சக்சீட் ஆகி சிஎம் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சீமான் அவருமே சினி ஃபீல்ட்ல இருந்து வந்தவர் தான். ஆனா சீமான் போல்டா முன்னெடுத்து வச்ச கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா சினிமால இருந்து வரலாம், ஆனா சினிமால கெயின் பண்ண பாப்புலாரிட்டியை மட்டுமே கேபிட்டலா வச்சு அரசியலுக்கு வரணும், ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை அவர் வந்து
ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்த்தாரு. ஜெனரலா ஃபுல் டைம் பாலிடிக்ஸ்ல இருக்கிற லீடர்ஸ் கூட நம்ம ஸ்டேட்ல சினிமா ஸ்டார்ஸை எதிர்த்து விமர்சனம் பண்றதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஓட் பேங்கை இது அஃபெக்ட் பண்ணும். ஆனாலும் சீமான் பாத்தீங்கன்னா போல்டா இந்த விஷயத்துல வாய்ஸ் ரைஸ் பண்ணாரு. சீமான் ஒரு போல்டு பர்சன் தான். அதே நேரத்துல அவர் எக்ஸ்பிரஸ் பண்ற அந்த வியூஸ், அந்த மேனரிசம், இதுல நிறைய பேருக்கு உடன்பாடு இருப்பதில்லை. எனக்கு கூட பாத்தீங்கன்னா இதுல மாற்று கருத்து இருக்கு. ஐடியாலஜி பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து வைக்கக்கூடிய ஐடியாலஜி தமிழ் நேஷனலிசம். இந்த நேஷனலிசம் அப்படின்றது ஒரு சப்ஜெக்டிவான கான்செப்ட். இந்த நேஷனலிசம் அப்படின்றது ஒரு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வெவ்வேறு இனத்தை சேர்ந்த மக்கள், அது லாங்குவேஜ் பேசிஸ்ல இருக்கலாம், இல்ல கல்ச்சர் பேசிஸ்ல இருக்கலாம், அவங்களுடைய உரிமைக்காக போராடுறத நம்ம நேஷனலிசம் கூட எடுத்துக்கலாம். ஸோ இது பாசிட்டிவான ஒரு விஷயம். நேஷனலிசம் இது எப்போ எக்ஸ்ட்ரீமா போகும் அப்படின்னா, செப்பரேட்டிசம் இதை நோக்கி போகும்போது அது எக்ஸ்ட்ரீமா போகும். என்டிகே பொறுத்த வரைக்கும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அந்த வரையறைக்குள்ள ஸ்டேட்கான ரைட்ஸை முன்னெடுத்து வைக்கிறத அவங்க நேஷனலிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல இதுலயும் பல பேருக்கு இதுல மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல சீமான் அவர்களுடைய பேச்சுல நீங்க பாத்தீங்கன்னா இந்திய இறையாண்மை, அதாவது இந்தியன் சாவரன்டி, இதை சேலஞ்ச் பண்ற மாதிரி அவருடைய பேச்சு இருந்தது. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா அதிகமா விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. கடைசியா தமிழ் ஈழம், ஸோ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய தமிழ் இன மக்கள், இவங்களுடைய வெல்ஃபேரை சீமான் பாத்தீங்கன்னா ஏர்லி டேஸ்ல இருந்து முன்னெடுத்து வச்சிருக்காரு. அப்போ ஓவரால் பாத்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷனரி ராடிக்கல் பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸை முன்னெடுத்து வச்ச கட்சி என்டிகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் என்டிகேவினுடைய யூனிக்னஸ், ஸ்ட்ரென்த். அடுத்தது என்டிகேவினுடைய வீக்னஸ், டிராபேக்ஸ் என்ன, இதை நான் சுட்டி காட்ட விரும்புறேன். ஸோ நாம் தமிழர் கட்சி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நடந்த அசம்பிளி எலெக்ஷன் லாஸ்ட் இயர் நடந்ததுல அரௌண்ட் ஒரு 6.6% ஓட் பேங்க் வாங்கியிருக்காங்க. இது கண்டிப்பா ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட். நீங்க மற்ற சில கட்சிகளோட கம்பேர் பண்ணீங்கன்னா, உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவில் இருக்க சிவசேனா இப்ப ரூலிங் பார்ட்டியா இருக்காங்க. ஆனா அந்த கட்சி எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா 1960s ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பல ஆண்டுகள், ஒரு 20-25 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆட்சியில அவங்களால உட்கார முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில நாம் தமிழர் கட்சிக்கு இது ஏர்லி டேஸ் தான். தே ஸ்டில் ஹாவ் அ லாங் வே டு கோ. இப்போ ரீசன்ட் இயர்ஸ்ல நான் பார்த்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில கவனிக்கூடிய அந்த வீக்னஸ், டிராபேக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளாரிட்டி அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. ஒரு சில இடங்கள்ல இல்லாமே போயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிளாரிட்டி இதுதான் ஒரு முக்கியமான ஸ்ட்ரென்த்தா இருந்தது என்டிகே கிட்ட. அதனால நிறைய இளைஞர்கள் விரும்பி சேர்றாங்க. இப்ப அந்த கிளாரிட்டி பாத்தீங்கன்னா அந்த இருக்கிறது இல்ல. சீமான் அவர்களே ஏற்கனவே எடுத்த ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து அவர் மாறிட்டு வராரு. சோ இது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயமா இருக்காது. ஐடியாலஜில பிளெக்சிபிலிட்டி இருக்கலாம், ஆனா அந்த கோர் ஐடியாலஜி அது டைல்யூட் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். அப்புறம் மக்கள் கிட்ட இருந்து சப்போர்ட் இருக்காது. அடுத்த ஒரு முக்கியமான டிராபேக் நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு சில வருடங்களா ஒரு லெப்ட் ரெவல்யூஷனரி பாலிடிக்ஸ்ல ஆரம்பிச்ச நாம் தமிழர் கட்சி இப்போதைக்கு ஒரு ரைட் விங் நோக்கி போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். நிறைய விஷயங்களை இப்ப கன்சர்வேட்டிவா அவங்க அணுகுறாங்க. நீங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வலதுசாரி கட்சியாவே இருந்தாலும் இங்க இங்க வின் பண்ணணும்னா சோசியலிசம் பேசி ஆகணும். உதாரணத்துக்கு நீங்க பிஜேபி எடுத்துக்கலாம். பிஜேபி ஒரு வலதுசாரி கட்சி. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்ஸ்ல பேசுறதை கம்பேர் பண்ணும்போது இங்க பிஜேபியுமே சோசியலிசம் பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது சோசியலிசம்ல இருந்து தாண்டி வந்துட்டீங்கன்னாலே எலக்ட்ரல் சக்சஸ் கம்மியாகுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல நாம் தமிழர் மிஸ்டேக் பண்றாங்க. இப்ப சமீப காலத்துல பாத்தீங்கன்னா ஜாதி மத அரசியலை இதுக்கு முன்னாடி எப்படி அப்போஸ் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு அவங்க இப்போ பண்றது இல்லை. அடுத்த ஒரு வீக்னஸ் நான் பார்த்தது இப்ப சமீப காலத்துல ஃபீல்டு பாலிடிக்ஸ். இதுல என்டிகேனுடைய பிரசன்ஸ் அந்த அளவுக்கு இல்ல. ஃபீல்ட்ல இறங்கி வேலை செய்யறாங்களா, கிரவுண்ட் லெவல்ல வேலை செய்யறாங்களா பண்றாங்க. ஆனா கண்டிப்பா இது பத்தாது அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க ஒரு நாட்டுல அல்லது ஒரு மாநிலத்துல ஒரு கட்சி சக்சீட் ஆகணும்னா
பிராக்டிக்கலா கிரவுண்ட் லெவலுக்கு இறங்கி வரணும். கொள்கை என்னதான் பேசினாலும் மக்களுடைய தேவை என்னன்னு பார்க்கணும், மக்களுடைய அன்றாட பிரச்சனை என்னங்கிறத பார்க்கணும். அப்போ அந்த மக்களோட அந்த கனெக்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ லீடர்ஸ் வந்து மக்கள் பிரச்சனைகளை ரெகுலரா இறங்கி பார்க்கணும், அதுக்கான ஒப்பீனியனை அவங்க வாய்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுலயும் என்டிகே இன்னும் ஹெவியா ஒர்க் பண்ணணும். நீங்க சிவசேனா பார்ட்டியை உதாரணமா எடுத்துங்களேன். 1960s ஆரம்பிச்ச கட்சி, மராத்தி நேஷனலிசம் முன்னெடுத்து வச்சாங்க. அதுவும் ஒரு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்னா கூட அவங்க இறங்கி வேலை செஞ்சாங்க. நீங்க மும்பை ரீஜன், அது இல்லாம மகாராஷ்டிரால மற்ற ரீஜன்ஸ்ல இருக்கிற பிரச்சனைகள், மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் களத்துல இறங்கி வேலை செஞ்ச கட்சி சிவசேனா. அதனாலதான் இன்னைக்கு அவங்க ஆட்சியில இருக்காங்க. இத நாம் தமிழர் கட்சி உணரணும். வெறும் ரெட்டாரிக்க மட்டும் வச்சு ஓட்ஸ் வாங்க முடியாது. ஆம் ஆத்மி பார்ட்டி இதை கூட ஒரு ரோல் மாடலா என்டிகே எடுக்கலாம். ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ண பார்ட்டி ஆம் ஆத்மி இனி தேதியில 2 மாநிலத்துல ஆட்சியில இருக்காங்க. மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். பிஜேபி காங்கிரஸுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஓவர்டேக் பண்ணிட்டு 3வது இடத்துல இப்போ ஆம் ஆத்மி இருக்கு. சோ இந்த கட்சிகள் கிட்ட இருந்து நாம் தமிழர் லேர்ன் பண்ணலாம். அடுத்த ஒரு முக்கியமான வீக்னஸ் என்டிகேல நான் பாக்குறது என்னன்னா, இந்த கட்சி யாரை மையப்படுத்தி இருக்குன்னா அந்த லீடர் சீமான் அவரை மையப்படுத்தி தான் இருக்கு. ஆனா இவருக்கு அப்புறம் சக்சசிவ் லீடர்ஸ் யாரு, இதுல வந்து தெளிவா கிளாரிட்டி இல்ல. சோ அந்த ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு கட்சிக்கு ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல சீமான் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய யங்ஸ்டர்ஸை குரூம் பண்ணணும். ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் இந்த கட்சியை விட்டு மற்ற கட்சிகள்ல போய் சேர்றாங்க. சோ இதுலலாம் இந்த கட்சி வந்து கண்டிப்பா கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஃபியூச்சர்ல எப்படி இம்ப்ரெஷன் ஆயிரும்னா, இந்த கட்சிங்கிறது ஒரே ஒரு நபர், அவர் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ வர்ஷிப் தான், ஒரு ஐடியல் வர்ஷிப் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை மக்களுக்கு வந்துடும். நான் சொன்னது போல ஐடியாலஜி முக்கியம். ஆனா அந்த ஐடியாலஜியை பிராக்டிக்கலா நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் அப்ளை பண்ணணும். அடுத்த ஒரு டிராபேக், என்டிகே ஸ்டேட்ல நிறைய இடத்துல அவங்களுடைய பிரசன்ஸ் இருந்தாலும் மெயினா அர்பன் பாக்கெட்ஸ்ல அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கு. ரூரல் ஏரியாஸ்ல இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. ஆனா அது பத்தாது அப்படின்னு நான் சொல்லுவேன். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரல் சக்சஸ் வேணும் அப்படின்னா ரூரல் ஏரியாஸ்ல இன்ஃபுளுன்ஸ் இருக்கணும். அங்க போய் மக்களை பார்க்கணும், வேலை செய்யணும், அவங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்டிகே ஒர்க் பண்ணணும் ஃபியூச்சர்ல. ஸோ இந்த கட்சியினுடைய இப்போது இருக்கக்கூடிய வீக்னஸ், டிராபேக்ஸ், அது இல்லாமல் ஃபியூச்சர்ல இவங்க இதெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஐடியாலஜிக்கல் கோர்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே நேரத்தில் அதுல கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கணும். ஐடியாலஜியை நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் யூஸ் பண்ணணும். பார்ட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், ஆர்கனைஸ்ட் ஆகணும், நியூ யங் லீடர்ஸை உருவாக்கணும், களத்துல இறங்கி மக்களுக்காக அன்னன்னைக்கு வேலை செய்யணும். ஸோ இதுதான் வே ஃபார்வர்ட் ஃபார் நாம் தமிழர் கட்சி இன் ஃபியூச்சர். நன்றி.